மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வு ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களா? போட்டித் தேர்வுகளில் எப்படி கேள்வி கேட்டாலும், அதாவது நடப்பு செய்திகளை சப்ஜெக்டை லிங்க் பண்ணி எப்படி கேள்வி கேட்டாலும் அதுக்கு சிறப்பான முறையில் பதில்களை நீங்கள் சொல்லணும். அதுக்கு தான் ஓகேவா இந்த மாதிரி ஒரு எஃபர்ட்டை போட்டு டெய்லி வீடியோஸ் போட்டுருக்கிறோம். நல்லா பயன்படுத்திக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு நோட்டு போட்டு நம்மளுடைய நோட்ஸ் எல்லாமே எழுதிட்டு வாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன் பண்ணுங்க. முக்கியமாக நம்மளுடைய போனஸ் கேள்விகள், இறுதியாக கேட்கக்கூடிய அந்த சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் எல்லாத்துக்குமே அருமையான முறையில் பதில் சொல்லுங்க. உங்களுக்கான அரசு பணியை நீங்களே உறுதி செஞ்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் பிப்ரவரி 25ஆம் தேதிக்குரியது. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இன்றைய தினத்துக்கான அந்த உள்ளடக்கங்கள். சரிங்களா? என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுதர்சன் சக்ரா. சரியா? சுதர்சன் சக்ரானா என்ன, எதற்கு சமீபத்தில் நியூஸ்ல வந்திருக்குது, சரியா? அதை ஃபுல்லா பார்க்க போறோம். அடுத்து திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவு திறக்கப்பட்டுள்ளது எங்க, இதுக்கு என்ன பின்னணி அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதனைத் தொடர்ந்து முக்கியமான ஒரு செய்தி, கேரள மாநிலத்தின் புதிய பெயர் கேரளம். சரிங்களா? அருமையான செய்தி ஒன்று இந்தியன் பாலிட்டியில். அடுத்து இந்தியாவின் முதல் ஏர் டாக்ஸி. சரிங்களா? யாரு தொடங்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த பாஃப்டா விருது, பிரிட்டிஷ்ல சினிமா துறைக்கான உயரிய விருது பாஃப்டா. இந்த விருதினை ரீசெண்டாக ஒரு மணிப்பூரி திரைப்படம் வின் பண்ணியிருக்குது. திரைப்படத்தின் பெயர் என்ன பின்னணி சொல்லி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ககன்யான் திட்டம் இன்றைக்கே நியூஸ் பேப்பர்ல வந்திருக்குது. அது வந்துகிட்டே தான் இருக்கும், நம்ம அப்டேட் பண்ணி படிச்சுட்டு தான் இருக்கணும். ககன்யான் திட்டம் தொடர்பான ஒரு செய்தியில பார்க்க போறோம். அதனைத் தொடர்ந்து இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்வியில் பார்க்க போறோம். சரிங்களா? அருமையான ஒரு தலைப்பு செய்திகள். இதை பார்த்தாலே தெரியும் உள்ள எவ்வளவுக்குள்ள கண்டென்ட் வந்து ரெடி பண்றதுக்கு நம்ம எஃபோர்ட் போடுறோம் அப்படிங்கிறது புரியும் நினைக்கிறேன். சரியா? பிரிலிம்ஸா இருக்கட்டும், மெயின்ஸா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஈவன் இன்டர்வியூ கூட இருக்கட்டும், எங்க போனாலும் சரி, எந்த தேர்வுக்கும் சரி, நம்மளுடைய நடப்பு செய்திகள் தாண்டி வராது. கவனமாக இருக்கும். சரிங்களா? ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாதுகாப்பு துறையுடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தி, சுதர்சன் சக்ரா வான் பாதுகாப்பு அமைப்பு. சரியா? அதாவது இஸ்ரேலுக்கு சொந்தமான அந்த வான் பாதுகாப்பின் பெயர் அயன் டோம் சொல்லுவாங்க. சரியா? என்ன பேருமா? அயன் டோம் சொல்லுவாங்க. வானத்திலிருந்து போர் விமானங்கள் மூலமாகவோ, ஹெலிகாப்டர் மூலமாகவோ, சரி, ஏவுகணை மூலமாகவோ எப்படி அட்டாக் பண்ணாலும் அதை முன்கூட்டியே கண்டறிந்து தாக்கி ஓகே பதிலடி தாக்குதல் கொடுத்து அதை அழிப்பது தான் இந்த சுதர்சன் சக்ரா வான் பாதுகாப்பு அமைப்பின் வேலை. சரி, இதே மாதிரி ரஷ்யா S-400 அப்படிங்கிற பேரில் வச்சுக்கிறாங்க. இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா அயன் டோம் அப்படிங்கிற பேரில் வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்குன்னு சொந்தமாக இருக்கணும்ல ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு, அந்த அமைப்புக்கு தான் என்ன பேருமா? சுதர்சன் சக்ரா வான் பாதுகாப்பு அமைப்பு. சரிங்களா? ஓகே, ஆகஸ்ட் 15, 2025 அன்று சரியா அந்த சுதர்சன் சக்ரா வான் பாதுகாப்பு அமைப்பு அமைக்கப்பட உள்ளது அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சாங்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சரிங்களா? அடுத்து உள்நாட்டிலே உருவாக்கப்படுகிறது. ஸ்பெஷலாக பார்த்துக்கோங்க, உள்நாட்டிலே உருவாக்கப்படும் அதிநவீன பல அடுக்கு ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு தான் இந்த சுதர்சன் சக்ரா அப்படிங்கிறது ஏவுகணை அமைப்பு, வான் பாதுகாப்பு அமைப்பு. சரிங்களா? எந்த ஆண்டுக்குள்ள இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக நாங்கள் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா 2035ஆம் ஆண்டிற்குள். ஞாபகமா 25 அறிவிக்கிறாங்க. அடுத்த 10 வருஷத்துக்குள்ள மொத்த பணிகளும் நிறைவடைந்து இந்த சுதர்சன் சக்ரா நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான செய்தி. அதே 2035 இஸ்ரோ ஒரு முக்கியமான சாதனை படைப்பாங்க. என்னமா? இந்தியாவிற்கான சொந்தமான அந்த மிதக்கும் விண்வெளி ஆய்வகம், அதுக்கு என்ன பேரு? பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஞாபகம். அதுவும் 2035ஆம் ஆண்டுக்குள்ள தான் பணிகள் நிறைவடையும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இதை உருவாக்குறது யாருன்னு சொல்லி பார்த்துக்குமா? சரி, இதை உருவாக்குறது DRDO. சரி, ரொம்ப முக்கியமான அமைப்பு. இந்தியாவில் பாதுகாப்பு துறையுடன் தொடர்புடைய அமைப்பு தான் அந்த DRDO. சரி, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இந்த DRDO அமைப்பும் சில முக்கியமான தனியார் நிறுவனம் இணைந்து இந்த சுதர்சன் சக்ரா வான் பாதுகாப்பு அமைப்பினை உருவாக்க போறேன் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானதுமா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் இது ரொம்ப அடிக்கடி செய்தியில் வந்துட்டே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னதான், இஸ்ரேலுக்கு சொந்தமான வான் பாதுகாப்பு அமைப்பின் பெயர் அயன் டோம், ரஷ்யாவுக்கு சொந்தமானது S-400 மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்த செய்திக்கு போலாமா? பாருங்க, திருவள்ளுவர் வெள்ளி விழா வளைவு. சரிங்களா? நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். ஜனவரி 1, 2000 கன்னியாகுமரியில் உலகின் உயரமான திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது. சரிங்களா? அந்த சிலை திறக்கப்பட்டு 2025 25 ஆண்டுகள், அதாவது வெள்ளி விழா கொண்டாடப்பட்டுள்ளது, சில்வர் ஜூப்ளி. அதை முன்னிட்டு நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல புதுசாக வந்திருக்குது வெள்ளி விழா வளைவு. பாருங்க, கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்ட நாள் ஜனவரி 1, 2000. திறந்து வைத்தவர் அப்போதைய தமிழக முதலமைச்சர் திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். சிலையை வடிவமைத்த தலைமை சிற்பியின் பெயர் கணபதி ஸ்தபதி. சரிங்களா? சிலையோட மொத்த உயரம் 133 அடி. சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி சூழ்நிலையில் ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோமா, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் 25 ஆண்டுகள் வெள்ளி விழாவை முன்னிட்டு வெள்ளி விழா வளைவு கன்னியாகுமரியில் திறக்கப்பட்டுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிமா? அடுத்த செய்தி போலாமா? கேரளா மாநிலத்தின் புதிய பெயர் கேரளம். ஓகேவா?
கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்ற மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானத்தினை அந்த மாநில அரசு 2023ஆம் ஆண்டு எப்போ 2023 ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா கேரளாவோட சிஎம் பினராயி விஜயன் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால மறுபடியும் 2024ஆம் ஆண்டில் அந்த கேரளம் என்கிற பேரை மாற்றுறதுக்கு 2வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் ஓகேவா சேவா தீர்த் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். பிரதமரின் புதிய அலுவலகம் புதுடெல்லியில் திறந்திருக்கிறாங்க. அந்த புதிய அலுவலகத்திற்கு வைக்கப்பட்ட பேர் தான் சேவா தீர்த் அப்படிங்கிறது. அந்த சேவா தீர்த்தில் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு, இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த பிரதமர் தலைமையிலான மத்திய அமைச்சரவை குழு கூடியது. இந்த கூட்டத்தில் தான் முடிவெடுத்திருக்கிறாங்க. என்ன பேரை மாற்றுறதுக்கு? கேரளா அந்த மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கு முடிவெடுத்திருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. சரிங்களா? அதே மாதிரி ஓகேவா இந்திய அரசமைப்பின் சட்டப்பிரிவு சரியா கான்ஸ்டியூஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 3 சரியா 3 படி மாநிலத்தின் பெயரை மாற்றக்கோரி கேரள மாநில சட்டப்பேரவையில் இருந்து அனுபவிக்கப்பட்ட தீர்மானம் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் அந்த பெயரை மாற்றுவதற்கு பிரதமர் தலைமையிலான அமைச்சர் குழு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. இனிமேல் அடுத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிச்சுட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோடு கேரளா மாநிலத்தின் பெயர் கேரளம் என பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது. சரிங்களா? இந்த ஆர்டிகல் 3 படி தான் ஒரு மாநிலங்கள் எல்லைகளை அதிகரிக்கவோ குறைக்கவோ அல்லது ஒரு மாநிலத்தின் எல்லையை இன்னொரு மாநிலத்துடன் இணைக்கவோ ஓகேவா அல்லது பிரிக்கவோ பயன்படுத்த முடியும். அதே மாதிரி மாநிலத்தின் பெயரை மாற்றுவதற்கும் இந்த ஆர்டிகல் 3 தான் பயன்படுத்துறாங்க. அடுத்த செய்தி பாருங்க. இந்தியாவின் முதல் ஏர் டாக்ஸி, பறக்கும் டாக்ஸி. சரியா? ஓகே, இருக்கிற ரோடு கண்டிஷனுக்கு பறந்து போனால் நல்லா இருக்கும் டாக்ஸி. பாருங்க, வானில் பறந்து செல்லும் இந்தியாவின் முதல் மின்சார ஏர் டாக்ஸி, அதான் சிறப்பு பயன். சரிங்களா? இது யார் உருவாக்க போறான்னு சொல்லி பாருங்க. உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான NVIDIA சரியா NVIDIAவுடன் சென்னையை சேர்ந்த தி இ பிளேன் சரி எலக்ட்ரானிக் பிளேன் என்ற வான் போக்குவரத்து ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒப்பந்தம் போட்டு தான் இந்தியாவின் முதல் ஏர் டாக்ஸியை வந்துட்டு உருவாக்க போறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இதற்கு வைக்கப்பட்டுள்ள பெயர் E200X என்பது குறிப்பிடத்தக்கது. என்ன பேருமா? E200X. சரியா? பைக் நேம் மாதிரி இருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த செய்தி பாருங்க. ஒரு முக்கியமான ஒரு இன்டர்நேஷனல் அவார்டு இந்தியாவை சேர்ந்த ஒரு சினிமாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான மாநிலம் பாருங்க, பாஃப்டா. சரியா? அதாவது இந்த பிரிட்டிஷ் நாட்டில் வழங்கப்படுகிற ஒரு உயரிய விருது, சினிமா துறைக்கு வழங்கப்படும் உயரிய விருது தான் இந்த பாஃப்டா அவார்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த விருது சமீபத்தில் மணிப்புரி திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. பாருங்க, பிரிட்டனின் உயரிய திரைத்துறை விருதான பாஃப்டா விழாவில் மணிப்புரி மொழியில் உருவான பூங்க் என்ன பேருமா பூங்க் என்ற திரைப்படத்திற்கு சிறந்த குழந்தைகள் மற்றும் குடும்ப திரைப்பட பிரிவில் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவில் அந்த குழந்தைகள் மற்றும் குடும்ப திரைப்பட பிரிவில் இந்த பாஃப்டா விருதை வென்ற முதல் இந்திய திரைப்படம் அப்படிங்கிற சாதனை படைச்சிருக்குது இந்த பூங் அப்படிங்கிற பெயரிடப்பட்டுள்ள மணிப்புரி திரைப்படம். இந்த படத்தின் இயக்குனர் பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஃபியூச்சர்ல கண்டிப்பா தேவைப்படும். லக்ஷ்மி பிரியா. ஓகேவா? பாஃப்டா விருது பெரும்பாலும் வாங்குறவங்க இந்த கோல்டன் குளோப் விருது வாங்குறவங்களாம் மேக்சிமம் ஆஸ்கார் விருதையும் வாங்குவாங்க. அதனால இந்த பூங் அப்படிங்கிற திரைப்படத்திற்கு விரைவில் ஆஸ்கார் விருது, கோல்டன் குளோப் அவார்டு வந்து கிடைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான செய்தி பார்த்துருக்கோம், மறந்துடாதீங்க. ஓகேவா? அடுத்தபடியாக ககன்யான் திட்டம். சரிங்களா? ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் முக்கியமான திட்டம். இன்றைய தினத்துக்கான தினம் ஒரு திட்டத்தில் நம்ம பார்க்க போகிறது ககன்யான் திட்டம். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது. அந்த ககன்யான் திட்டம் சொன்னதை விட கொஞ்சம் டிலே ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ககன்யான் திட்டம் என்பது விண்வெளிக்கு மனிதர்களை அழைத்து செல்லும் இஸ்ரோவின் திட்டம். சரியா? இஸ்ரோட திட்டம். இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது ஆகஸ்ட் 15, 2018 சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முறைப்படி ஃபார்முலா இதை வந்து அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, மனிதர்களை விண்வெளிக்கு அழைத்து செல்லும் இஸ்ரோவின் திட்டம் தான் இந்த ககன்யான் அப்படிங்கிற திட்டம். சரி, இதற்கு பயன்படுத்தப்பட உள்ள ராக்கெட்டோட பேரு GSLV MK3 அல்லது LVM3 லான்ச் வெஹிக்கிள் மேக் 3 சொல்லுவாங்க. சரிங்களா? விண்வெளி பயணம் மொத்தம் 3 நாட்கள் 7 நாட்கள் சொல்லியிருந்தாங்க, 3 நாள் சொல்லி போட்டிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் சரியா அப்படியே பூமியை சுற்றிட்டு வர போகிறாங்க ஒரு 4 விண்வெளி வீரர்கள். அந்த 4 விண்வெளி வீரர்களின் பெயர் பார்த்துக்கோங்க. பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அடுத்து அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப், சுபான்சு சுக்லா. பிரசாந்த் சரியா சினிமா நடிகரோட பேர் இருக்குது. அஜித் அஜித், அடுத்து அங்கத் பிரதாப் சரியா பிரதாப் அவர்களும் ஒரு சினிமா நடிகர் தான். 3 சினிமா நடிகர்கள் பேர் வந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடுதலாக முக்கியமான ரியல் சூப்பர் ஸ்டார் சுபான்சு சுக்லா. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற சாதனை படைத்தவர் சுபான்சு சுக்லா அவர்கள். ஆக்சியம் 4 அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போய் சாதனை படைச்சிருக்காங்க சுபான்சு சுக்லா அவர்கள். ஓகே, அடுத்தபடியாக
இந்த ககன்யான் திட்டத்திற்காக சரிங்களா இந்த 4 விண்வெளி வீரர்கள் இருக்காங்களா அவங்களுக்கான ஒரு சிறப்பு பேர் ஒன்று இருக்குது. அந்த சிறப்பு பேரோடு என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா ககன் நாட்ஸ். சரி, ஆஸ்ட்ரோநாட்ஸ் அப்படின்னா விண்வெளி வீரர்களுக்கான அந்த ஆங்கில பெயர். நம்ம இந்திய அரசு இதற்கு வச்ச பேர் ககன் நாட்ஸ் மறக்கக்கூடாது, ஏற்கனவே எக்ஸாம்லாம் கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ககன்யான் திட்டத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ள ஒரு பெண் வடிவ ரோபோ ஒன்று இருக்குது. அந்த ரோபோக்கு வைக்கப்பட்டுள்ள பெயர் வியோம் மித்ரா என்பது குறிப்பிடத்தக்கது. சரியாமா? இதுக்கு முன்னாடி இந்த விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பிய நாடுகள் எதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ரஷ்யா, அமெரிக்கா, சீனா. ஓகேவா? இந்தியா இந்த ககன்யான் திட்டத்தை வெற்றிகரமாக அனுப்பிட்டாங்க. சரியா, சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பிய உலகின் 4வது நாடு அப்படிங்கிற சாதனையை நம்முடைய இந்திய அரசு படைக்கும் இஸ்ரோவின் மூலமாக. சரியாமா? இன்றைய தினத்திற்கான சூப்பர் செஸ் கேள்வியில் முதல் சூப்பர் செஸ் கேள்வி சுதர்சன் சக்ரா எதனுடன் தொடர்புடையது? முதல் கேள்வி. இரண்டாவது சூப்பர் செஸ் கேள்வி கேரள மாநிலத்தின் புதிய பெயர் என்ன? பாஃப்டா விருதை வென்ற முதல் மணிப்பூரி திரைப்படம் எது? ககன்யான் திட்ட விண்வெளி வீரர்களின் பெயர் என்ன? அந்த 4 வீரர்களின் பெயரை கொடுத்துட்டு அவங்களுக்கான ஸ்பெஷல் நேம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. அடுத்து திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் எப்போது திறக்கப்பட்டது? சரிங்களா? அடுத்து இன்னொரு கூடுதல் கேள்வி. ஓகேவா? ஆஸ்கார் விருதினை வென்ற முதல் இந்தியர் யார்? ஓகேவா? ஏஆர் ரஹ்மான் கிடையாது. ஒரு குழு கொடுத்துறேன், கொஞ்சம் கரெக்டாக இதற்கான பதில சூப்பராக சொல்லுங்க. மீண்டும் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. அந்தளவுக்கு சூப்பரான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் எழுதும்போது எந்த அளவுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸை, நடப்பு செய்திகள், சப்ஜெக்டை லிங்க் பண்ணி கேட்குறாங்க. நம்ம நோட்ஸ்லேருந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறது கண்டிப்பாக வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக புரியும். சரிங்களா? உங்களுக்கான அரசு பணியை நீங்கள் உறுதி செய்யும் போது இன்னும் நல்லா கிளியராக நம்மளை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க. சரிங்களா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.